ஸோ அடுத்ததாக தனுசு ராசி அவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போது, அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க போகிறாங்க? காலச்சக்கர புருஷத்தின் 9ஆம் இடம் இந்த தனுசு ராசியை செவ்வாயும் குருவும் சனியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது பார்த்துக்கிடுங்க. காலச்சக்கர புருஷனால் பொதுவான இடம் போராட்ட களம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற இடத்துல இவ்வளோ ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்குன்னா, இருக்கிற 12 ராசிக்குள்ளே ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது தனுசுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்குது. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஈஸோட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, சுக்கிரனும் புதனும் 2ஆம் இடத்தை பார்த்துருவார். அப்போது பணம் வரத்துக்கு அஷ்டமத்தில் உட்கார்ந்துருந்தாலும் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுத்துருவார். இவருக்கு பிளெஸ்ஸிங் என்னென்னா, இவருடைய குருவே 7ஆம் இடத்துல உட்காந்து பார்ப்பார். நேரடி பார்வையாக பார்க்குறார். நேரடி பார்வையாக பார்க்கறதுனால வீட்டில் சுகமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில் போனால் பிரச்சனை வரும், இது மைண்டில் வச்சுக்கணும். தொழிலில் பண விரயம் உண்டு. எக்ஸ்ட்ராவாக எதனா பண்ணுறேன்னு சொன்னால் கொஞ்சம் செலவு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கணும்னு மைண்டில் வச்சுக்கணும். பட்ஜெட் மேலே கொஞ்சம் காசு போகும் அப்படிங்கிறத வச்சுக்கணும். குலதெய்வத்தை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களாக செய்தார்களானால் இவர்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். இல்லை நானே எடுத்து செய்வேன் அப்படியே போயிடுவேன் அப்படின்னா அது மொத்தமாக சேர்ந்து திருப்பி சுற்றிகிட்டே இருப்போம், லூப்பில் இருக்க மாதிரி. 3ஆம் இடமான இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். இவர் சூரியனும் கேதுவும் பார்க்க போகிறார், 9ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறார். அப்போது இவங்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே பெருசாக செய்யணும்னு எண்ணம் தான் இருக்கும். செய்யலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நக்கல் இருக்கும் இல்லையா, அந்த நக்கல் வந்து நிற்கும். அதனால் கொஞ்சம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலை காட்டும்.